அல்லது இவர் சார்ந்த தமிழ் தேசியம் கதைக்கின்ற இந்த வெள்ளை வேட்டிகளுடைய ஒரு பிரதேச சபை உறுப்பினருடைய சொல்லாடல்களையும் பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் இவருடைய முகப்புத்தகத்தினுடைய இதில் என்ன போட்டிருக்காருன்றதை பார்ப்போம். இவருடைய பெயர் தான் பார்த்திபன் வரதராஜன். இவரை எந்த கட்சியினுடைய செம்பண்டு தெரியவில்லை, ஆனால் பெரும்பாலும் சைக்கிள், வீடு, சங்கு இதன் நினைக்கிறேன். இவர் தன்னுடைய முகப்புத்தகத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கார். அவருக்கு வாசிங்கவா. கௌரவ சொல்லுக்கு எதிர்கருத்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா, பெண்களிடத்தில் நடந்து கொண்ட முறை அவரது சொல்லாடல்கள் மிகவும் வெண்மத்துக்குரியது, வெண்மையான கண்டனத்துக்குரியது. அது அவருக்கே புரிய தனித்துவமான பண்புகளாக இருக்கலாம் என்று போட்டு இவர் கொஞ்சம் கதைகளை இதில் எழுதியிருக்கிறார். வரதராஜன் பார்த்திபன் என்றவர். அவருடைய கட்சிக்காரர் என்ன சொல்லினவன்றதை அடுத்ததாக பார்ப்போம். நாங்கள் வலிதற்கு பிரதேச சபை உறுப்பினர்கள். ஹலோ ஹலோ, என்ன நம்பரை போடுறீங்க? என் பேரையும் போடுங்க. என்ன பேர் ராசா? சிவகோன் லைந்தன். லைந்தனா? சரி, ஓகே, சந்தோஷம். அட்ரஸ் சொல்லு. அட்ரஸ் அட்ரஸ் முறையா சொல்றீங்களே? 7 மெரிக்கு 7. இன்று நாங்கள் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருந்தோம். அந்த வகையில் எமது பிரதேச தலைவருக்குரிய, அதாவது கௌரவ பிரதேச சபை தலைவருக்குரிய இடம், தவிசாளருக்குரிய இடம் இங்கு ஒதுக்கப்படவில்லை. அத்தோடு நாங்கள் கௌரவ உறுப்பினர்கள் என்ற நிலையில் இங்கு வருகை தந்த போதும் கௌரவமாக எங்களை இங்கு அவர்கள் அழைத்துக் கொள்ளவில்லை. அந்த வகையில் நாங்கள் தவிசாளருக்குரிய இடத்தை மட்டும்தான் முதலில் நாங்கள் கோரியிருந்தோம். நாங்கள் எங்கும் இருந்து அவர் தான் எங்களுக்கு ஆணையிடுவார், நாங்கள் வேலை செய்வோம். இதிலே பின்வரிசையில் நிற்கின்ற ஒவ்வொரு அவர்களுடைய உறுப்பினர்களின் குரல் பதிவுகளையும் நான் இங்கே வெளியிடுகிறேன். அவற்றையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அந்த வகையில் தலைவருக்குரிய இடத்தை தான் நாங்கள் கொடுக்கும்படி கேட்டிருந்தோம். ஆனால் இந்த நிலை மறக்கப்பட்டிருக்கின்றது. இன்று ஒருங்கிணைப்பு தலைவராக இருப்பவர் கூட ஒரு மக்கள் பிரதிநிதி என்பதை மறந்து, தானும் மக்கள் வாக்கோடு தான் அங்கு சென்றார் என்ற நிலையை மறந்து, இன்று அவரை எமது பிரதேசத்துக்குரிய தவிசாளரையும் இங்கே வருகை தந்த கௌரவ உறுப்பினர்களையும் இந்த சபையில் இருக்காது அவமதித்து வெளியேற்றி இருக்கின்றார்கள். அத்தோடு இங்கே வரிப்பணத்தை பெற்றுக்கொள்ளும் அரச உத்தியோகர்களுக்கும் அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான கூட்டமே தவிர இது மக்கள் பிரதிநிதியை உள்ளடக்கி வட்டாரங்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களாகவும் பிரதேச சபையை ஆக்கிரமித்து பிரதேச சபையில் இருக்கின்ற வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்பவர்களுக்கும் உரிய கௌரவங்கள் இங்கே வழங்கப்படவில்லை. நேற்றைய தினம் பார்த்தால் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பெண்கள் 25% கோட்டா மூலம் சட்டத்தின் மூலம் பிரதேச சபைகளுக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. அவர்களும் வென்ற உறுப்பினர்களாக பிரதேச சபைக்கு கௌரவமான முறையில் சென்றிருக்கின்றார்கள். ஹலோ சார். சார் குட் ஈவினிங். வணக்கம். வணக்கம் சார். சார் 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 நான் வலிகாமன் தெற்கு பிரதேச உறுப்பினர். என்ன பேர் ராசா? ஆனால் அந்த கௌரவ இடத்தை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் வழங்கவில்லை. உண்மையாவே அவர் பல இடங்களில் பல கேவலமான பெண்களை பற்றி, அவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த ஒரு தமிழ் குடிமகன் என்பதை மறந்து பெண்களை அவதூறாக கதைத்திருக்கின்றார். அந்த நிலை இருக்க நீங்க எத்தனை வாக்கெடுத்து வந்தா என்று பெண்களை கேவலமாக கதைத்ததை நாங்கள் காணொலி ஊடாக கண்டிருக்கிறோம். இந்த நிலை கண்டிக்கப்பட வேண்டும். நாங்கள் பெண்கள் பிரதிநிதிகள், அதாவது நமது கலாச்சாரத்தின்படி பெண்களை தெய்வமாகவும் தாயை தெய்வமாகவும் அதோடு நமது மானத்துக்கு முன்னுரிமை கொடுத்து பெண்களை கௌரவமாக மதிக்கின்ற இந்த தமிழ் பிரதேசத்தில் அவர் ஒரு அவதூறாக பெண்களை கேவலப்படுத்தியமை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இப்படியான செயலில் ஈடுபடுபவர்களை மக்கள் பிரதிநிதி என்று சொல்வதற்கு நாங்கள் தயங்குகின்றோம். மக்களின் வேலை திட்டங்களை முன்னெடுக்க வருபவர்கள் முதலில் இந்த இடத்தில் பிரதேசத்துக்குரிய கௌரவத்தை கொடுக்க வேண்டும். அதோடு பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் ஆண்களுக்கும் என்று வகை வகையாக மரியாதைகளை கொடுக்க வேண்டும். மரியாதை கொடுக்க தெரியாதவர்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க மறுக்கின்றோம். கூட்டங்களை நாங்கள் வன்முறையாக கண்டிக்கின்றோம். தயவு செய்து நாங்கள் இந்த பிரச்சனையை வன்மையாக கண்டிக்கின்றோம். இனிவரும் காலங்களில் சகல
பிரதேச சபை உறுப்பினர்களும் இங்கே உள்வாங்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த பிரதேசத்தில் ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம் தேவையில்லை என்று நாங்கள் கருதுகின்றோம். அத்தோடு பெண்களை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்ற இந்த நிலை மாற வேண்டும். அப்படி மாறுகின்ற பட்சத்தில் தலை நிமிந்து வாழக்கூடியவர்களாகவும் பெண்களுக்குரிய கௌரவத்தை கொடுத்து வேலை செய்யக்கூடியவர்களாகவும் மாறுவோம். உண்மையாவே பெண்களை கௌரவப்படுத்தி இந்த சபைகளில் உள்வாங்குகின்ற வேளைகளிலே பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் பெண்களை கேவலமாக கதைத்திருக்கின்றார். உலக நாடுகள் சரி இந்த ஊடகங்கள் ஊடாக சரி பெண்களை அமைப்புகளை பிரதித்துவப்படுத்தி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற பெண்கள் சார் நிறுவனங்களும் பெண்கள் ஆர்வலர்களும் இதில் இணைந்து பெண்களுக்கான இடத்தை பெற்றுத்தர வேண்டும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் கதைக்கிற பெண்மணிக்கு முட்டு கொடுத்து கொண்டிருந்தால் நிற்பார். அவருடைய பேர் தான் தனகோபி. அவர் இந்த தனுகோபி முட்டு கொடுக்குற இந்த தனகோபி தான் இரவு வெறிய போட்டுட்டு எனக்கு தன்னுடைய இந்த கதைக்கின்ற கட்சி அக்காவினுடைய அங்க உறுப்புகளை 10,000 தரம் கத்தியிருப்பார். எனக்கு அவருக்கு முதல்ல விளங்கோணும், மற்றது இந்த மாதிரி போஸ்டுகளை எழுதுறாக்களுக்கு விளங்கோணும். இவையில நான் ஆதாரியல் என்று பேசுறதுல பிழை இல்லை என்று நினைக்கிறேன். இவர்களுக்கு ஒரு விஷயம் விளங்கோணும் என்னண்டா, முதல்ல போய் உங்களுடைய கட்சியில இருக்கிறவங்களையும் உங்களையும் முதல்ல திருத்தி கொள்ளுங்கடா. மற்றவனுக்கு அட்வைஸ் பண்ணி பேஸ்புக்ல போஸ்ட் எழுதுறது உங்களுடைய இந்த மாதிரி. இப்ப நான் ஒரு வைத்தியரா வேலை செய்யல ஒருபோதுமே நான் இப்படி தவறான வார்த்தைகளை பயன்படுத்ததும் இல்லை, கதைச்சதும் இல்லை. அது சபிக்கப்பட்ட பாவம். ஆனால் உங்கள மாதிரியான கழுசடைகள் காவாளிகள் இந்த அரசியல் என்ற பெயர்ல அராஜகம் செய்து கொண்டு உங்க இந்த இணிவிலுக்குள்ள வெட்டு கொத்து இந்த உதுகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஆக்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மொழியிலேயே அரசியல்வாதியாக பதவி சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இதுல சம்பந்தப்பட்ட பெண்மணி கூட்டிக் கொண்டு வந்த அதே கட்சி உறுப்பினர் தான் படுகேவலமாக தூசந்தால கதைச்சிருக்கிறார், நான் இல்லை. ஆகவே இந்த வீடியோவை இந்த முகப்புத்தக போஸ்ட் எழுதின பிரதீபனா இன்னொரு பேர் உண்டு, அவருடைய தொடக்கத்தில் போட்டிருக்கேன். இவனெல்லாம் நான் சொல்லித்தானே நீ சனத்துக்கு தெரிய வர மேரண்டு. தயவு செய்து இந்த மாதிரி பெரிய மேதாவிகள் மாதிரி போஸ்டுகளை எழுதுறதை விட்டு போட்டு உங்களோட அசிங்கங்களை முதல்ல நிப்பாட்டுறதுக்கு பாருங்கோ. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாத் அர்ச்சுனா.